ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தை ஜட்ஜஸ் சொன்ன உடனே நான் அழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இனியா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க இனியா கூட. ஸோ அதுக்கான பின்னணி என்னன்றது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாம். ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொன்னா சரிகமப்பா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் சொல்லலாம். ஸோ ஓவராலா ஃபில்டர் பண்ணி இப்ப கிட்டத்தட்ட 12 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டா வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பூதங்களின் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகை அப்படின்ற இந்த ஒரு கான்செப்ட்ல ஒவ்வொரு போட்டியாளர்களும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருப்பாங்க. இதுல ஹைலைட்டடா நிறைய பேர் சொல்லப்படுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுல ஒன் ஆஃப் த பர்சனா இருக்கக்கூடியவங்க ஆக்டர் தேவயானி அவங்களுடைய மகள் இனியா. ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குஷி படத்துல இருந்து மேகம் கருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சாங்கை முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு சூப்பரா ரியாலிட்டியா பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. கூட இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட்ஸ் ஆகட்டும், அதோட செட்டப்ஸ் எல்லாமே அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நாளுக்கு நாள் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்டேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில தான் ஸ்வேதா மோகன் மேம் ஆகட்டும், ஸ்ரீனிவாசன் சார், விஜய் சார் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்ப வந்து சரிகமாப்பாக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்ற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சீனிவாசன் சார் சொன்னது ரொம்பவே ஹைலைட்டடா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இனியாவுக்கு ஆல்ரெடி பெரிய லெஜெண்டரி பேக்ரவுண்ட் இருந்தாலும், அதாவது அவங்க அப்பா டைரக்டர், அம்மா வந்து ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஹீரோனியா இருந்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் தாண்டி உடச்சி இனியா வெளியே வரணும்னா அவங்களோட தனி பர்ஃபார்மன்ஸ் தெரியணும். அந்த வகையில இந்த வாரம் இன்னைக்கு பண்ணிருக்கக்கூடிய இந்த பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இனியா ராஜேந்திரன் அப்படின்ற இந்த ஒரு நேம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற விஷயத்த சொன்ன உடனே வந்து பாத்தீங்கன்னா இனி அவங்க எமோஷனலா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா மேம் கேட்கும்போது அவங்க ஒரு சில விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. எனக்கு எங்க அம்மா தான் எல்லா விஷயத்தையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எப்போ கொஞ்சம் லோவா இருக்கவோ அந்த டைம்லாம் உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்றது, மற்ற எல்லா விஷயத்தையும் என்ன பூஸ்டப் பண்றது அவங்க தான் எனக்கு வந்து ஒரு பேக் பண்ணா இருக்காங்க. என்னுடைய மோட்டிவேஷன் இது எல்லாமே தான் காரணம் நான் வந்து பர்ஃபார்ம் பண்றதுக்கு. ஸோ நான் இன்னைக்கு அந்த விஷயத்த வந்து ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷனலான விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்ல ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரௌடாகவும் நினைச்சிருக்காங்க. அங்க சுத்தி இருக்கவங்க கொஞ்சம் எமோஷனலாகவும் ஆயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த வாரம் இவங்க பண்ணிருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்ப நாள் கழிச்சு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் இண்டிவிஜுவலா வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயம் ரொம்பவே ஹாப்பியான மூமெண்ட் வந்து அந்த இடத்துல செலிப்ரேட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.